பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பயந்து நடந்து கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில இந்த ஆசீர்வாதம், அதாவது ஏற்ற காலத்துல மழை பெய்யும்னு சொன்ன ஆசீர்வாதமும் ஒரு விசேஷமானதா இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணி இருப்போம். வாரக்கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல காத்து கடந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கும் பாருங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்துல என் பிள்ளைக்கு கொடுத்தா அது அவளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், என் மகனுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். முன்கூட்டியே கொடுத்துட்டா அந்த நேரத்துல, அதாவது தேவைப்படுகிற நேரத்துல ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுவா என்று சொல்லி அவர் அந்த நேரத்திற்காக காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சரியாய் அந்த நேரத்துல கொடுத்து அவர் உதவுகிற அருமையான ஆண்டவர். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை அவர் திண்டாட விட மாட்டார் பிரியமானவர்களே. சங்கீதம் 34:5 அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்படல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. எங்கேயுமே தலை குனிய மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் கொடுக்கும் வரை காத்திருப்போம், மனம் சோர்ந்து போகாதீங்க. உதாரணமா, நீங்க வேலை செஞ்ச கம்பெனில இருந்து உங்களுக்கு வர வேண்டிய PF வராம இருக்கலாம். அதுக்காக நடையா நடந்து மனம் சலிச்சு அழுத்து போய் நீங்க இருக்கலாம், ரொம்ப வேதனைக்குள்ள. அடுத்தது, யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு நான் ஒரு வாரத்துல உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். நீங்க மனம் இறங்கி 10,000 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. அது அந்த மனுஷன்ட்ட கேட்டு கேட்டு அழுத்து போயிருப்பீங்க. அந்த மனுஷனாலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாரு பாருங்க. இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். எந்த நேரத்துல உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்துல சரியாய் உங்களுக்கு வர வேண்டிய PF பணமும் வந்துடும். நீங்க யாருக்கு கொடுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதையும் ஆண்டவர் அந்த நேரத்துல கொடுத்து விடுவார் பிரியமானவர்களே. அதுவரை உங்கள்கிட்ட கடன் வாங்கின ஒரு மனுஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதை ஆண்டவர் வாய்க்க பண்ண மாட்டார். ஏனென்றால் உங்களுக்கு என்று ஒரு கஷ்டம், நீங்க எதிர்பாராத ஒரு அளவில்லாத தேவை ஒன்று ஒரு நாள் காத்திருக்குது. அதற்காக வேண்டி இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இதுதான் உண்மை. ஏற்ற நேரத்துல ஏற்ற சூழ்நிலையில ஆண்டவர் அந்தந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனபடியினால ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்துல வச்சு தியானிப்போம். மன சோர்ந்து போக வேண்டாம், காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பொழிந்தருளுவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.